ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவிக்காக ஈஸியான ஒரு தேங்காய் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். இந்த ரவா லட்டு ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சுகர் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப் தான் நான் இன்றைக்கி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுட்டு 3 ஏலக்காய் இருக்குது இல்லையா, அதோட சீட்ஸ் மட்டும் எடுத்து இதில் சேர்த்திக்கிறேன். இது நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பவுட்ரு ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நீங்கள் கம்மியாக நெய் சேர்த்தும் பண்ணலாம், அது உங்கள் விஷ் தான். நெய் சேர்க்கும் போது நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்திருக்கேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்திருக்கேன். முந்திரி வந்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்தி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கிஷ்மிஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்திருந்தேன், கிஷ்மிஸும் ஒரு 10 அளவுக்கு இருக்கும், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு லட்டு உருண்டை பிடிக்கும் போது சாப் பண்ணி அதோடு சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் திராட்சையும் சேர்த்திக்கலாம். திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அது உப்பி வரும் இல்லையா, அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது வந்துட்டு உப்ப ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு திராட்சையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இன்னொரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போது அதே நெய்யில் 1 கப் ரவை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுப்படும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் இந்த மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ரவை நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசமும் வரும், உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்திருக்கேன், துருகின தேங்காய். தேங்காயும் சேர்த்திட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டிலையும் பண்ணி வைக்கலாம். ஒரு 3-4 டேஸ் வச்சு கூட சாப்பிடலாம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 டே அந்த மாதிரி அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சாகணும். இப்போ பால் தேங்காய்லாம் ஆட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு 3 டேஸ் வரைக்குமே வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேனா நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து, இது ஆப்ஷனல் தான், வாசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரவா லட்டை சேர்க்கும் போது. நீங்கள் சாஃப்ரான் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. தேங்காவோடு சேர்ந்து ரவையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வறுத்தாச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமாக குறைச்சி வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா ரவை தேங்காய் எல்லாமே நல்லா ஆல்ரெடி வறுப்பட்டுருச்சு. இதுக்கு மேலே வறுப்பட தேவையில்ல. லைட்டாக அந்த சூடில் நம்ம கிளறி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல், கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு அந்த பால் அந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் பால் சேர்த்துங்க. 1 கப் ரவைக்கு ஆல்ரெடி நம்ம 3/4 கப்பு சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்த போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, ஒரு 2-3 டைமாக நான் பிரித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் 1/2 கப் பாலையும் சேர்த்திட்டேன். இதுக்கப்புறம்
1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஃப்ரான் மில்க் அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை நீங்கள் யூஸ்வலாக சேர்க்கும் போதே ஸ்வீட் ரெசிபி லைட்டாக வந்துட்டு இலகி வரும். அதனால தான் பால் நான் 1 1/2 கப்போட கரெக்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது சேர்த்ததுக்கப்புறமே ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு வரும். நல்லா இந்த சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆற விட்டுருங்க. சாஃப்டான ரவா லட்டு இப்போவே ஒரு 85% ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இலங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா முந்திரி கிஷ்மிஷ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு இருக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஃபைனலாக. இது நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட போகிறேன். கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆறினா போதும். இந்த டெக்ஸ்சரில் வச்சுருங்க. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பால்ஸாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் லட்டு மாதிரி. உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் நீங்கள் பால்ஸ் பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பாலாக வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.